ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நான் அன்னைக்கு தாங்க வாழ்க்கையை பற்றின ஒரு அர்த்தத்தை எனக்கு புரிஞ்சுது. எனக்கு அந்த மாதிரி மட்டும் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரல அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையோட அர்த்தத்தையும் நான் புரிஞ்சிருக்க மாட்டேங்க. ஆக்சுவலி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நல்லது நடக்கும்போது என்னால் ஓகே எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு ஏற்றுக்கிட்டேன். ஆனால் கெட்டது நடக்கும்போது என்னால் அது நன்மைக்கேன்னு ஏற்றுக்க முடியல. ஸோ இப்போ எனக்கு கெட்டது நடந்ததுனால அதுவும் ஒரு நன்மைக்கே அப்படின்னு தான் நான் நினச்சேங்க. எப்படி அப்படின்னா, இர்ரெகுலராக இருந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சு. எனக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு இஷ்யூ வரல அப்படின்னா நான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேங்க. அதனால் நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யோகா பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜும்பா பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாமே யூடியூப் பார்த்தாங்க பண்ணேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். டக் எக்ஸசைஸ் பண்ணுவேன், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி அதெல்லாம் ப்ரெக்னென்சியில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இல்லைங்க, நீங்கள் பீரியட் சைக்கிள்ஸ் கரெக்டாக வரணும்னா கூட இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி தோப்பு கரணம் போடுறது, உட்காந்து எழுஞ்சிக்கிறது, அதுக்கப்புறம் சைக்கிள் பண்ணுறது, பைசைக்கிளிங் பண்ணுறது நம்ம காலை. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணதுனால எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சுங்க. எனக்கு மந்த்லி வந்தது. பார்த்தீங்களாங்க, விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு ஒரு கெட்டது வந்தது. என்னோடய பாடியை ஆட்டி படைச்சது. எப்படி சொல்லணும்னா, நான் என்னடா இது நம்மளுக்கு இப்படி ஒன்று வந்துருச்சு, இதுலேருந்து நம்ம எப்படி மீள போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னை எப்படி சொல்கிறது, உடஞ்சிட்டேன் நான் அதுலேருந்து. கடவுள் முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு மண்டி எட்டு நான் அழுதங்க. அதை என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒன்றுங்க. எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் நல்லா தானே இருந்தேன், என்ன திடீர்னு என் உடம்புல என்ன ஆச்சு? ஏன்னா நான் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு போனேன், நல்லா தான் இருந்தேன். சடானாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துருச்சு. இன்னொன்றுங்க, வாழ்க்கையில் நான் எனக்கு சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, இருக்கிற வரைக்கும் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. பட் ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியுது. பட் ஆனால் என்னால் எப்படி சொல்கிறது, இந்த நிலைமைக்கு மாற முடியல. அன்னைக்கு நடந்த இஷ்யூஸ்னால இப்போ எனக்கு இது யோசனை வருதுங்க. நல்லா இருந்தேன், எனக்கு ஒரு செகண்டில் பார்த்தீங்களாங்க வேலை போயிடுச்சு, படுத்த படுக்கையாகிட்டேன். எப்படிலாம் கொண்டு வந்துச்சு, எனக்கு ஆட்டம் காட்டுச்சு. ஸோ லைஃப் ஒரு செகண்ட் தாங்க. அது இன்றைக்கி தான் எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது எனக்கு புரிஞ்சுது. ஸோ நீங்களும் லைஃப்பை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள்.